முடியாது முடியாது. அதுக்கு என்ன சண்டை? எனக்கு கிடைக்காதே நீ இனிமேல் கொன்று உன் பிணத்து மீது படுத்து காபத்தை தீர்த்துக் கொள்வதை தவிர அடுத்து உன் அனுபவிக்க விட மாட்டேன். சிவபூஜையில கோயில் கரடின்னு வந்து பாரு, அவனை நான் பாத்துறேன். யாரு பார்த்தா தம்பி என்ன வருப்பா? சரி அந்த திருக்கட்டும் ட்ரெஸ் எங்க எடுத்தேன்? வெளிநாட்டு ட்ரெஸ்ஸியா? வெளிநாட்டுல எடுத்தேன். ஆமா. எந்த ஊர்ல? இதெல்லாம் ஆர்டர் பண்ணி தான் வர வைக்க முடியும். ஆமா, நீங்க கிடைக்காது. ஆமா, அந்த ஆப் பேர் கூட இதே பேருடா. பூல் கார்டு. ஏய் என்ன கார்டு? அது என்ன கார்டு? கிஃப்ட் கார்டு. வாயிலேயே வரல. அது நீ ஏய் நீயே விடுறா. நீ யாரா இங்க வந்து? ஏய் சாவாலதா வர. ஒரு பெண்ணை நினைத்தால் தங்கையாகவும் தாயாகவும் நினைக்க வேண்டும். அவளை இரு இரு இரு. நாங்க இப்ப யார் அந்த நாட்டை நிப்பது? யாரு அது? ஆட அவன் பொண்டாட்டுறான். என்னுடைய மனைவிடா. அவன் மனைவி அது. ஆமா. இதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? நான்கு செவத்துக்குள்ள இருக்கு. ஆடா பாவியே, அது கிளம்பி வர மாதிரி யாருன்னா தரக்கு கேட்டான், அவன் தர மாட்டான்ட்டான். அதுக்குள்ள சண்டை. அதேதான் சண்டை. இங்க எங்கேயாச்சும் உன் வேலை நான் வந்து பார்த்தே போய்ங்கன்னா நம்ம என்ன பாக்கல நடக்கிறது அங்க எல்லாம் விடை கொண்டு காத்து கொண்டிருப்போம் இந்த நனமணி. ஆனால் இப்போ சொல்லுங்க இருவருக்கும் நாங்க தான் சொல்றோமா, நாங்க தான் பால் ஏத்துட்டான். அவன் தண்டி வந்துக்கிறான்.
என்னடா மரியாதை தேயுது? நான் இப்பதான் ஏதோ மாதிரியா பேசுங்க. இப்ப வணக்கமே எனக்கு. இல்ல எங்க எஜமா உன்னுடைய எஜமான மேலும் நினைச்சிருக்க. ஏன் காமிச்சுக்கிற? அவனை கொன்று விட்டேன். ஏன் இப்போ உன்ன கொள்ள போறேன். ஐயா வேணாங்க ஐயா. ஐயா நான் பாவம் புள்ள கட்டிக்கு வரேன். புள்ள கட்டிக்கார. ஆமா நான் செய்ததெல்லாம் தவறு என்று ஓடிவிடு. அப்படியே ஆகட்டும் ஐயா. அம்மா, ஆமா தனிமையிலே வந்திருக்க. சரியா நேரத்தில் வந்து என் கற்பை காப்பாற்று. நான் யார், எந்த நாட்டை சேர்ந்தவளா? இதோ தெரிகிறது அயோத்திபுரி நாடு. இந்த அயோத்திபுரி நாட்டு யுவனேஸ்வரர் மன்னருடைய ஒரே என் பெயர் தான் மலர்விழி. திரும்ப சொல்லு. மலர்விழி என் பெயர் தான். மலர்விழியா? ஆமா மலர்விழியா? ஆமா. அடி பாவி, யாரும் எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியவில்லை யார் நீங்க. பாவி, 2 கண்களை இறந்து வாடுகின்ற போது பசி பசி என்று கேட்டேன். ஆனால் என் பசிக்கு நீ சாதம் கொடுக்கவில்லை. தாகத்துக்கு தண்ணீர் கேட்டேன், எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. என் முகத்திலே காரி தீப்பினார், என்னை சாத்திக் கொண்டு வேட்டையாடினார். அதே நாணமணிதானா? நாடமணியா நீங்க? ஐயா, செய்ததை மறந்து என் கற்பை காப்பாற்றி விட்டீர்கள். ஞானமணி, இருந்தாலும் என் கற்பை காப்பாற்றி உங்களுக்கு பரிசு தரலாம் என்று நினைக்கின்றேன். பரிசு எனக்கு கொடுத்து போகிறேன். ஆமா, பார்த்தால் அழகாக இருக்கிறாய், அருமையாக இருக்கிறாய், சிலை போல ஜொலிக்கின்றாய். எத்தனை காலங்கள் ஆச்சு நீயும் நானும் ஒன்றாக இணைந்து சேர்ந்து. ஆனால் இப்போது வந்து கொண்டிருக்கிறாய். இந்த மாமனை வாய்ப்பதற்காக துடித்துக் கொண்டிருந்தாய். நீ எத்தனையோ எனக்கு கொடுமைகள் செய்தாய், நான் மறந்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு பரிசு அளிக்க போகிறாய். என்ன பரிசு? என்ன பரிசு தெரியுமா? என் நாட்டிற்கு வாருங்கள், என் தந்தையிடம் காண்பித்து உங்களுக்கு தக்க சன்மானத்தை வாங்கி கொடுக்கின்றேன். தந்தை என்னை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். நாட்டுக்கு புறப்பட்டு முருகா, என் மகள் எங்கே? சரி பார்க்கலாம். அப்பா அப்பா ஆமா, யாருக்கு ஆபத்து? யாரால் ஆபத்து? சொல்லுமா. ஆபத்து உனக்கா? யாரால் ஆபத்து? அப்பா, மலர்கள் சென்று இடத்தில் ஆடி பாடி விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கொடி அரக்கனாகப்பட்ட கற்பை சூரியன் பார்த்தார். அப்பொழுது ஒரு மாமனிதர் சொல்லுமா. என்னை காப்பாற்றி விட்டார். அவருக்கு தக்க சன்மானம் வழங்கியது என்று உரைத்தேன். அப்படி என்றால் என்னுடைய கோட்டைக்கு வாருங்கள் என்று அழைத்து வந்திருக்கின்றேன். ஆமா மலர்விழி, உன்னுடைய கற்பை காப்பாற்றிய அந்த உத்தமர் எங்கே? சீக்கிரம் கொண்டு வா. வாங்க. ஐயா, நான் நகர்வனம் வருவது வழக்கம். சரி. நகர்வனம் வருகின்ற வேளையிலே இந்த பெண்ணை நான் சந்தித்தேன். இந்த பெண்ணின் கூட ஒரு ஆடவனையும் சந்தித்தேன். அந்த ஆடவன் இந்த பெண்ணிடத்திலே தவறாக முயற்சி எடுத்தார். தவறான முறை. ஆமா, போது அவனுக்கும் எனக்கும் தர்க்கம் ஏற்பட்டது. தர்க்கத்திலே என் கையில் இருக்கும் கட்டாரி அவனை கொன்று விட்டது. நல்ல வேலை. இத பாரு. ஆமா, உன்னுடைய பெயர் என்ன? அதற்காக இந்த பெண்மணி என் தந்தையிடம் அழைத்து உனக்கு ஒரு வேலை வாங்கி தருகிறேன் என்று அழைத்தார். உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் ஞானமணி. ஞானமணி, நீ என்னுடைய மகளை உயிரை காப்பாற்றவில்லை, இவள் மானத்தை காப்பாற்றவில்லை, என் உயிரையே காப்பாற்றிருக்கேன். ஏனென்றால் என் மகள் தான் என்னுடைய உயிர், பேச்சு மூச்சு உயிர் நாடி என்னுடைய மகள் தான். அப்படி என் உயிரையே காப்பாற்றிய உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருள் கொடுக்கலான்னு இருக்கேன். ஐயா, உங்களுடைய மகளும் ஏதாவது ஒரு பரிசு. ஆமா. என்ன பரிசு நான் தெரிந்து கொள்ளலாமா? என்ன பரிசு? ஆமா, பொன் பொருள் கொடுப்பதை விட என்னுடைய மகளின் மானத்தையே காப்பாற்றினீர். உண்மைதான். அப்படி என் மகளின் மானத்தை காப்பாற்றிய உங்களுக்கு என் மகளையே கொடுத்து என்னாச்சு உங்களுக்கு? அப்பா, சொல்லு. என்ன வார்த்தை உரைத்திருக்கிறேன்? ஏன்? என்ன இதற்கு பரிசாகவா? ஆமா, அப்படி என்ன விளக்கம் எனக்கு புரியவில்லை. இத பாருமா, உன்னுடைய கற்பை காப்பாற்றியவர் இவர் தானே? ஆமா. ஏன் இவருக்கே உன்னை திருமணம் செய்தானே? ஐயா, எனக்கு திருமணம் வேண்டாம். திருமணம்? ஐயா, அதற்கு முன்பதாக என்னுடைய பெயரை தான் நான் ஞானமணி என்று சொன்னேன். ஆமா. ஆனா நான் யாரு, எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் நீ கேட்கவில்லை. மறந்தே போய்விட்டேன். ஐயா, எனக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, சரி, உற்றார் இல்லை, உறவினர் இல்லை. ஏய். அந்த வென்று எனக்கு சொல்வதற்கு ஒருவரும் கிடையாது. சரி. ஆகையால் சொல்லும் போது நான் ஒரு அனாதை. அனாதை. அனாதைக்கு உன் மகளை எனக்கு தருகிறாயா? என்னையா இது?
உத்தார் உறவிலே சொந்த பந்தம் என்று சொல்வதற்கு யாருமே கிடையாது. ஆனால் நல்ல பண்பு இருக்கிறது, நல்ல அன்பு இருக்கிறது, நல்ல குணம் இருக்கிறது, தன்மானம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருவருக்கு என் மகளை கொடுக்கலாம் அல்லவா? வார்த்தையிலே மூத்தவராக இருக்கிறீங்க. உங்கள் வார்த்தை நான் எப்போது தட்ட மாட்டேன். சரி, தங்களுடைய என் மகளை மணக்க, என் மகளை மணக்க உனக்கு அப்பா அம்மா எனக்கு திருமணம் வேண்டாம். பெண்ணை பற்றி வரும்போது சக்தி உடனே போல ஐயா உடைக்காதே, வார்த்தை கேளு, வாழ்க்கை வீணாயிடும். எனக்கு திருமணம் வேண்டாப்பா. பொன் பொருள் அத்தனை அள்ளி கொடுத்து அனுப்பி விடுங்க. எனக்கு திருமணம் மட்டும் வேண்டாப்பா. வேண்டாம். இத பாரு, உன்னை அவருக்கு கொடுப்பதாக சத்தியம் செய்திருக்க. முடியுமா? முடியாதா? முடியாதுப்பா. அடி என்னம்மா அநியாயம் அநியாயம் யார் செய்வார், யார் செய்வார், இதை யார் செய்வார்? அப்பா உண்டை தூற்றுமி அநியாயம் அநியாயம் யார் செய்வார், யார் செய்வார், யார் செய்வார்? உன்னை அடிச்ச பலன் கிடையாது. ஒரு பெண்ணையே வீணா அடிக்கிறோம். உன்னை அடிக்கிறதே தப்பு. இத பாரு, எப்போது பெற்றெடுத்த தந்தையுடைய வார்த்தை கேட்க மறுத்தையோ, இனி நீ என் மகனை கிடையாது, நான் தந்தையை கிடையாது. நான் உயிரோடு இருப்பது உயிரை இல்லை, என் உயிரை மாற்றிக்கிறேன். எனக்காக என் திருமணத்திற்காக உங்கள் உயிரை பறிக்க துணிந்து விட்டீர்களே. என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லை. நல்ல குடும்பத்தை கட்ட பையன் அவன். இவன் நல்ல பையன். இந்த திருமணத்திற்கு தானே, இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறேன் அப்பா, சம்மதிக்கிறேன். இந்த வார்த்தை ஒண்ணுமே சொல்லியிருந்தா அடிச்சிருப்பா. பொண்ணான உன்னுடைய மனம் பொண்ணாக இருக்குமா? சரி, என்னங்க திருமணத்திற்கு நான் சென்று திருமணம் ஏற்பாடு செய்கிறேன். உன்னை பார்க்கும்போது உன் மீது எனக்கு ஆசைத்தான் வந்தது கண்டி. நீ எத்தனையோ செயல்களை செய்திருக்கலாம். அப்போ கூட எனக்கு செப்பு சிலை போல இருக்கின்ற நீ உன் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தால் எனக்கு பசி என்பது இருந்தால். ஆனால் இப்போது எப்படி தெரியுமா இருக்கிறது? உன்னை பார்க்கும்போது முத்தை போல ஓடிவா பார்த்தீர்களா? என் தந்தை திருமண ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்னை பார்த்தோட இன்னும் ஆசை வரவில்லை உங்களுக்கு?
உன்னை பார்க்கும்போது ஆசி வருது. உன்னை பார்த்துக் கொண்டிருந்தால் பசிந்து இருக்காது. அப்படியா? ஆனால் உன்னோடு இருக்கலாம், சேர்த்து வாழலாம் என்று நான் முடிவெடுக்கிறேன். என்னங்க, என்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் முடிவெடுத்து விட்டீர்கள். இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். என்னது? நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். ஆமா. என்ன மலர்விழி? என்னங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு நேரத்திலும், எந்த ஒரு காலத்திலும் எப்பேற்பட்ட இன்னங்கள் விளைவுகள் நேர்ந்தாலும் சரி, என்னை விட்டு நீங்க போக மாட்டீங்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. மலர்விழி, என் மீது உனக்கு சந்தேகமா? மலர்விழி, உன்னை பார்க்கும் போது உன் மீது எனக்கு கோபம் வருது. அப்படியா? அடைந்தால் உன்னைதான் அடைய வேண்டும் என்றெல்லாம் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீ நம்பவில்லை. என்னை சத்தியம் செய்து சத்தியம் செய்து கொடுத்தால் சத்தியம்தானே? சத்தியம். மலர்விழி, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறேன். என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அப்படியா? கேட்பதற்கே சந்தோஷமாகி விட்டது. இப்போ செல்லலாமா? புறப்பட்டு வர. மலர்விழி, பாட்டு பாடவா